பேசட்டும். தேங்க்யூ. Hallelujah. Praise the Lord. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களையும் நாம் செலுத்துவோம். பிரியமானவர்களே, இந்த ஜூன் மாதம் 2வது வார செவ்வாய்க்கிழமை இந்த ஜபத்திற்கு எத்தனையோ பேருக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். தினமும் இங்கே ஜபம் நடக்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் வந்திருக்கிற நம்ம எல்லோரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வந்தவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள். கர்த்தரிடத்திலே இந்த சீரை பெற்ற ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள் என்று சொல்லி பைபிள் மிக தெளிவோடு கூட நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. ஆக இன்றைக்கும் கூட நம்ம பாடினது போல செபித்தது போல நம்ம ஒரு நல்ல செய்தி நம்ம கேட்க போகிறோம். எல்லாருடைய மனுஷனுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வேண்டியதான ஒரு காரியம் என்ன என்பதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு கணவனுக்கும் மனைவிக்கும், ஒவ்வொரு தாய்க்கும் தகப்பனுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும், பெரியவர்களுக்கும், சிறு பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் வேண்டியது என்ன என்பதை பார்த்தோம் என்று சொன்னால் அன்புதான். அல்லேலூயா. இந்த அன்பு ஒன்று இருந்தால் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்தையும் சீராக்கிடுவாங்க. என்ன மாதிரியான தவறு அவர்கள் செய்தாலும் கூட இந்த உண்மையான அன்பு கணவன் மனைவி மத்தியில, தாய் தகப்பன் மத்தியில இருந்தா அந்த குடும்பம் என்றென்றைக்கும் கூடி வாழும். ஆகவேதான் ஆண்டவர் இந்த யோவான் புத்தகத்திலே சொல்றாரு, அன்பு சகல பாவத்தையும் மூடி மறைத்து விடும். சொல்லுங்க, அன்பு என்ன செய்யுமா? சகல விதமான பாவங்களை அப்படியே மூடி மறைத்து விடும். நீதிமொழிகள்ல ஒரு வார்த்தை சொல்லுகிறது, குற்றத்தை வெளிப்படுத்துகிறவன். எப்படி? குற்றத்தை வெளிப்படுத்துகிறவன் என்ன, இந்த பிராண சிநேகிதனை கூட பிரித்து விடுகிறான். குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை வளர்க்கிறான். குற்றத்தை வெளிப்படுத்துகிறவன் பிராண சிநேகிதனை கூட என்ன பண்றாங்களாம்? பிரிச்சுடுறாங்க. ஆக அன்பு சகல பாவங்களையும் உங்களை மூடிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்கிறது. ஆக இந்த திருமண நாட்கள்ல, இந்த நிச்சயதார்த்த நாட்கள்ல 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல இருக்கிற அந்த 13 வசனங்களை எல்லா போதகர்மார்களும், எல்லா பாதிரிமார்களும், எல்லா பாஸ்டர்மார்களும் வாசித்து இந்த அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, நிச்சயதார்த்தத்துல பாருங்க, அவங்க கோல்டு மோதிரத்தை அவங்க மாற்றிக்கொள்வாங்க. திருமண நாளில கோல்டு தாலியை அவங்களுக்கு கொடுத்து அணிவிப்பாங்க. அல்லது அன்றைக்கும் கூட மோதிரம் தாலி ரெண்டும் செய்வாங்க. இந்த கோல்ட அவங்க போட்டுக்குவாங்க. இந்த கோல்ட நீங்க பாருங்க, இந்த கோல்ட நீங்க என்னதான் செய்தாலும், அக்கினியில போட்டு நெருப்புல போட்டு அதை நீங்க உருக்கினாலும் கூட உருகுமே தவிர அது கரையாது. அல்லேலூயா. கோல்டு என்ன ஆகும்? என்னதான் வேக வச்சாலும் கூட, அணுல் மூட்டினாலும் கூட அது உருகுமே தவிர அது ஒருபோதும் கரையவே கரையாது. அதுபோலதான் அந்த கோல்டை அன்பின் அடையாளமாக அவர்களுக்கு அந்த நிச்சயதார்த்த நாளில, திருமண நாளில கோல்டாக அவர்களுக்கு அணிவித்து, தாலியாக அனுபவித்து, இது உங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொண்டு வரும், சந்தோஷத்தை கொண்டு வரும். அன்பின் அடையாளமாக இந்த மோதிரத்தை மாற்றிக்கொள்ளுங்க. அன்பின் அடையாளமாக இந்த பூமாலையை மாற்றிக்கொள்ளுங்க. அன்பின் அடையாளமாக இந்த தாலியை நீங்க கட்டிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி திருமண நாள்ல அவங்க சொல்லுவாங்க. ஆக பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அதுல மிக விசேஷமாய் 1 to 5 முடிய இருக்கிற வசனங்களை மாத்திரம் நாம சுருக்கமாய் நாம தியானம் பண்ண போறோம். என்ன அப்படின்னு சொன்னா, அன்பின் குணநலன்கள் என்ற தலைப்பு. அதுலயும் இன்னொன்னு வேணும்னாக்கா, இயேசு கிறிஸ்துவின் அன்பின் குணநலன்கள் அப்படின்னு கூட போட்டுக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் குணநலன்கள், இல்லாட்டி இந்த தலைப்பு அன்பின் குணநலன்கள் என்று கூட நம்ம எழுதி வச்சுன்னு, இதுல ஒருத்தர் ஒரு வசனம் முதல்ல இங்கிலீஷ்ல படிச்சுறாங்க பாருங்க. 1 to 5 ஒரு வசனம் படிங்க. அதுல ஒரு வசனம், 5வது வசனம் எங்க நம்ம கன்னடத்தில் கூட படிக்கணும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம்
அதுல முதல் 5 வசனங்கள். I may be able to speak the languages of men and even of angels, but if I have no love, my speech is no more than noisy gong or clanging bell. If I have the gift of prophecy and can fathom all mysteries and all knowledge, and if I have a faith that can move mountains but have not love, I am nothing. Amen. And though I bestow all my goods to feed the poor, and though I give my body to be burned, Hallelujah. but not have love, it profits me nothing. Amen. మా 5ನೇ ವಾಕ್ಯ ಓದ್ತೀಯಮ್ಮ? ಓದ್ತಾ? 4-5 ಓದ್ಬಿಡಮ್ಮ ನೀನೆ. ಪ್ರೀತಿ ಬಹು ತಾಳ್ಮೆಯುಳ್ಳದ್ದು, ಪ್ರೀತಿ ದಯೆ ತೋರಿಸುವುದು, ಪ್ರೀತಿಯು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಪಡುವುದಿಲ್ಲ, ಹೊಗಳಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, ಉಬ್ಬಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, ಮರ್ಯಾದೆಗೆಟ್ಟು ನಡೆಯುವುದಿಲ್ಲ, ಸ್ವಪ್ರಯೋಜನವನ್ನು ಚಿಂತಿಸುವುದಿಲ್ಲ, ಸಿಟ್ಟುಗೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, ಅಪಕಾರವನ್ನು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿಟ್ಟುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, ಅನ್ಯಾಯವನ್ನು ನೋಡಿ ಸಂತೋಷ ಪಡದೆ ಸತ್ಯಕ್ಕೆ ಜಯವಾಗುವಲ್ಲಿ ಸಂತೋಷ ಪಡುವುದು. தமிழ்ல எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. இதுல நீங்க 1ல இருந்து 5 வரைக்கும் இருக்கிற வசனங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்கே விசேஷமாய் 9, 9, 18 காரியங்களை குறித்து சொல்லுகிறது. அதுல முதல் 9 காரியங்கள் அது மனுஷன் வெளிப்படையாய் சொல்லுகிற காரியம். பெருமையான ஒரு அன்பு, பெருமையான காரியம், அன்னதானம் செய்யறது, தான தர்மம் பண்றது, உதவி செய்யறது, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி செய்யறது, நான் தான் பெரியவன் என்று காட்டிக் கொள்கிற ஒரு சில காரியங்களை இந்த 9 காரியங்களை நம்ம பார்க்கலாம். இதுல எத்தனை வாட்டி நம்ம தியானம் பண்ணுமோ தெரியாது. இதுக்கு தியானம் பண்ணனா 1 மணி நேரம் கூட போவோம். இதை நம்ம சுருக்கமா நம்ம பார்க்க போகிறோம். முதல் அந்த 9 காரியங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிதானமா பாருங்க. அந்த இடத்துல மனுஷன் உள்ளத்தில் இருக்கிற அந்த பெருமையை ஒரு சில நேரங்களில வெளிப்படுத்துகிறது. அதுல முதல் வசனம் படிங்க. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தம் இடுகிற வெண்கலம் போலவும் ஓசை இடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். அந்த இடத்துல முதல்ல மிக அருமையாய் மிக தெளிவோடு கூட, அதாவது 4 வசனங்கள், இந்த 3 வசனங்கள் 3 வார்த்தைகள் சொல்லுகிறது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு எந்த பாஷைங்க தெரியல. ஏன்னா நம்ம மறைந்த அப்துல் கலாம் அவர்கள் இந்த நோட்ல இருக்கு தெரியுமா 9 பாஷை, 9 பாஷையும் அவர் பேசுவார். ஆனால் அவர் அதே போல அன்புள்ளவராய் நடந்தார். ஏழை எளியவர்களுக்கு, படிக்கிற பிள்ளைகளுக்கு சகல விதத்தில் அவர் உதவி செய்தார். நீங்க இந்த மெயின் ரோட்ல போகும்போது சார்ல்ஸ் புரன்ல எல்லாம் பாருங்க, அப்துல் கலாம் சொன்னதான ஒரு சில சத்திய வார்த்தைகள் அங்க எழுதியிருப்பாங்க. உண்மையா நடந்தார். எத்தனையோ பெரியவர்கள், தலைவர்கள் எல்லாம் உண்மையா நடந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் யாரும் பெருமையா சொல்ல மாட்டாங்க எனக்கு இத்தனை பாஷை தெரியும், எத்தனை பாஷை தெரியும், நீ என்ன பாஷை உனக்கு தெரியும் சொல்லு, எனக்கு எந்தெந்த பாஷை எல்லாம் தெரியுமா நீ சொல்லுவாங்க. பாருங்க, நான் மனுஷர் பாஷைகளை பேசினாலும் இல்லையா, 2000க்கு மேற்பட்ட பாஷைகள் இருக்கிறது, எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்சாலும் தேவ தூதர்கள் பேசுகிற விசேஷமான வார்த்தைகள் இருக்கிறது, பாஷை இருக்கிறது, அதை பேசினாலும் என்ன சொல்கிறது, வெண்களும் ஓசையிடுகிறது போலவும் கைத்தாளம் போலவும் அது இருக்கிறது, எனக்கு அன்பு இராவிட்டால் இப்படித்தான் இருக்கும். அல்லேலூயா. ஆமன் பண்ணுவாங்க. அடுத்த வசனம் படிங்க. என்ன சொல்லுது பாருங்க. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து பாருங்க, தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொன்னா பைபிள்ல கூட நிறைய பேர் பார்க்காதே நிறைய வசனங்களை சொல்லுவாங்க. தீர்க்க தரிசனமான வசனங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. ஆண்டுடைய வார்த்தையை பார்க்காம பாடுவாங்க, பார்க்காம சொல்லுவாங்க, பார்க்காம ஜெபம் பண்ணுவாங்க. இந்த தீர்க்க தரிசனமான வசனங்களை நான் வரத்தை உடையவனா இருந்தாலும், என்னதான் வசனங்களை நான் பார்க்காம நான் சொன்னாலும் கூட, வரத்தை உடையவனா இருந்தாலும் சகல விதமான ரகசியங்கள் வெளிப்படுத்தல அநேக ரகசியங்கள் இருக்கிறது.
ஆவியானவர் சொல்லியிருக்கிறார், சகல விதமான ரகசியங்களை ஆண்டவரிடத்துல கேட்டு ஆவியானிடத்துல கேட்டு கேட்டு சகல விதமான ரகசியங்களை சபைக்கும் சபை மக்களுக்கும் குடும்பத்திற்கும் நீ சொன்னாலும் சரி, சகல அறிவையும் அறிந்தாலும் பத்தியா எல்லா அறிவை உடையவர்கள் என்ன போல யாருமே இல்லைங்க. நான் என்ன மாதிரி ஞானமா பேசுறேன் தெரியுமா, என்ன மாதிரி ஞானமா ஒரு பொருளை வாங்குறது தெரியுமா, கடைக்கு போகும்போது ஒவ்வொரு காரியத்தையும் ஞானமா நான் வாங்குறேன். சகல விதமான அறிவை உடையவனாய் இருந்தாலும் அறிந்தவனாய் இருந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் எப்படிப்பட்ட விசுவாசம், மலையே பெயர்ந்து அப்படியே போய் கடல் விழுகிற மாதிரி. அதாவது மலை போல் வருகிற எல்லா பிரச்சனைகளையும், மலை போல் வருகிற எல்லா குழப்பத்தையும் என்னுடைய விசுவாசத்தினாலே எல்லாத்தையும் தரைமட்டமாய் நான் மாற்றி விடுவேன். ஆண்டவரே சொல்றார், கடுகளவு விசுவாசம் உனக்கு இருந்தால் போதும், நம் மலையை பார்த்து பயந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போ அப்படின்னு சொன்னா கட்டாயமாய் போ அப்படின்னு சொல்லி மார்க் 11ஆம் அதிகாரத்துல 22 இருந்து 25 வரைக்கும் சொல்லுகிறார். அப்போ மலை போல் வருகிற எல்லா பிரச்சனைகளையும் தகர்த்தெறிகிற ஒரு பெரிய விசுவாசியாய் நீ இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால், பாத்தீங்களா எங்க கொண்டு வந்து நிக்க வைக்கிறார் ஆவியானவர். புனித பவுல் என்ன சொல்றார், இவ்வளோ ஆசீர்வாதங்களை உடையவனாய் இருந்து அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லைங்க. மனைவியை நேசிக்க தெரியாதவன், கணவனை நேசிக்க தெரியாதவன், அம்மாவை நேசிக்க தெரியாதவன், இல்லையா அப்பாவை நேசிக்க தெரியாதவன். இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா, வீட்டுல இருக்கிற அம்மாவுக்கு 1 லிட்டர் 1/2 லிட்டர் பால் வாங்கி தரானோ இல்லையோ, எங்கேயோ இருக்கிற கட்டுவட்டுக்கு போய் பால் ஊத்துறாங்க. எந்த விதத்துல நியாயங்க? அவங்க வீட்டுல பார்த்தா எனக்கு 1 கிளாஸ் காப்பி வாங்கி கொடுக்குறவங்க யாரும் இல்லை, 1 கிளாஸ் பால் வாங்கி கொடுக்குறவங்க யாரும் இல்லை. எங்கேயோ சும்மா இருக்கிற இடத்துல எல்லாம் பாலையும் அத்தையும் ஊத்தி என்னமோ பண்ணிருப்பாங்க. அவங்க வீட்டுல கேட்டு பாருங்க, என்னை பாக்குறதே இல்லைங்க, என்னை மதிக்கிறதே இல்லைங்க. ஒரு ஃபாதர் கிட்ட போயிட்டு, ஒரு பாஸ்டர் கிட்ட போயிட்டு ஒரு பையன் சொன்னாரா, எங்க அப்பா போன் பண்ணி ரொம்ப என்ன தொந்தரவு பண்றாரு அப்படின்னு. எப்படி ரொம்ப போன் பண்ணி ஒரு நாளைக்கு இல்லைன்னா 4-5 முறைனா எனக்கு போன் பண்ணி ரொம்ப தொந்தரவு பண்றாரு, ஆனவனா வீட்டு வாசல வந்துடுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னானா. அதுக்கு அந்த ஃபாதரோ பாஸ்டரை பார்த்து சொன்னாரா, உங்க அப்பா 4 வாட்டி 5 வாட்டி போன் பண்ணாரு வந்து பார்த்தாருன்னு சொன்னியே, நீ எத்தனை முறை போய் பார்த்தாங்க? உங்க அப்பா உன் மேல வச்சிருக்கிற அன்பு நிமித்தம் வந்து பார்த்தாரு ஐயா. உன்கிட்ட இருக்கிற காசு வேணும், இது வேணும், அது வேணும் இல்ல, மகன் எப்படி இருக்கிறான், என் மகன் எப்படி இருக்குது, அன்பு நிமித்தம் வந்து பார்த்தாரு. நீ உங்க அப்பாவை உங்க அம்மாவை எத்தனை முறை போய் பார்த்த? அவன் கேட்டதுக்கு அவன் அப்படியே தலையை கீழே கொடுக்கணும். என்னங்க பிரயோஜனம்? நான் பெரிய ஐடி கம்பெனில வேலை செய்யறேன், இங்க வேலை செய்யறேன், நான் அங்க வேலை செய்யறேன், எனக்கு இவ்வளவு சம்பளம் வருது, எனக்கு இத்தனை கார் இருக்குது, எனக்கு இத்தனை வீடு இருக்குது, இவ்வளவு சொத்து இருக்குது, எல்லாத்தையும் சொல்லி என்ன பிரயோஜனம்? அன்பு இல்லை அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே இல்லையே. அடுத்த ஒரு வசனங்கள் பாருங்க, என்ன சொல்றாங்க, எனக்கு உண்டான யாவற்றையும், பத்தியா, எனக்கு உண்டான சகல விதமான ஆஸ்தி பாஸ்திகளையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், பாத்தீங்களா, எனக்கு உள்ளதை எல்லாரும் பாக்குற மாதிரி ஒரு பெரிய விருந்து வச்சு எல்லாருக்கும் அன்னதானம், ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் பண்ணினாலும் என்னுடைய சரீரத்தை சுட்டு எரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் இல்லைங்க, ஒண்ணுமே இல்லைங்க. எல்லாவற்றையும் செய்தும் கூட அன்பு உன்னிடத்துல இல்ல, இரக்கம் உன்னிடத்துல இல்ல அப்படின்னு சொன்னா இங்க என்ன இல்லையா, அது ஒன்றுக்கும் பிரயோஜனமே இல்லைங்க. இவ்வளோ செய்தி ஐயா, இவ்வளவு செய்தியை அன்பு இருக்கிறதா உன்னிடத்துல? நேசிக்கிறியா? மத்திய 24ஆம் அதிகாரத்துல 12வது ஒரு வசனம் ஒன்று சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது தெரியுமா? உலகத்துல அக்கிரமம் மிகுதியாகிறதுனால அன்பு அப்படியே தனிந்து போயிடுமாங்க. அநியாயமும் அக்கிரமமும் துரோகமும் உலகத்திலே பெருக்குகிறதுனால அன்பு அப்படியே தனிந்து போயிடுமா. ஆனா போயா என்ன அன்பு, என்ன செஞ்சாலும் அதே அநியாயம் தான், அக்கிரமம் தான், அதே துரோகம் தான், அதே பொய் தான், அதே தேவையில்லாத காரியங்கள் தான் பேசினுக்கிறான். நான் எவ்வளவுதான் அன்பு செய்தாலும் கூட என்ன மதிக்கிறவங்க இல்லையா, ஏற்றுக்கொள்கிறவங்க யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி அநேகருடைய அன்பு என்ன ஆயிடுதான், தனிந்து போகிறது. அன்பான
என்னதான் செய்தாலும் நமக்கு அன்பு இராவிட்டால் நம்மிடத்துல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே என்ன ஆகிறதா? வெறுமையாய் போகிறது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, இவங்களுக்காக நான் இப்படி குளிப்பேன், இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சும்மா வீண் பெருமைக்கு தான் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. உண்மையான அன்பு எது தெரியுமா? தலைவருக்கு கீழ்படிதான், ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்படிதான், தாய் தகப்பனுக்கு கீழ்படிதான். இதான் மெய்யான அன்பு. உண்மையான அன்பு இதுதான். ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள், ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள், ஆண்டவரை நம்புகிறவர்கள். அல்லேலூயா. இதெல்லாம் உலக பிரகாரமாய் இல்ல, மனுஷனுக்கு முன்பாக ஆக்டிங் பண்ற அன்பு. சொல்லுங்க, என்ன அன்பு? ஜோர சொல்லுங்க. ஆக்டிங் பண்ற அன்பு, மாய்மாலமான அன்பு. எதிரில ஒண்ணு பேசுறது, பின்னால ஒண்ணு பேசுறது, போன்ல ஒண்ணு பேசுறது, எதுக்கு ஒண்ணு பார்த்தோம், அக்கா உன்னை போல யாரும் இல்லக்கா, தங்கச்சி உன்னை போல யாரும் இல்ல, மாமா உன்னை போல யாரும் இல்ல அப்படின்னு அப்படியே மயங்க வந்து நான் இந்த பூனை கூட பால் குடிக்குமா அப்படின்ற மாதிரி. எப்படி பூனை பாத்தீங்களா? அப்படியே முள்ளமா வரும், சைலண்டா வரும். ஏங்க இந்த பூனையாங்க ராத்திரி வந்துச்சு, இந்த பூனையாங்க பால் குடிச்சிச்சு, இந்த பூனையாங்க மீனெல்லாம் சாப்பிடுச்சு அப்படின்ற மாதிரி பார்த்து பேசுறதுல அப்படியே ஐஸ் வச்சு நைஸ் வச்சு அப்படியே உங்களை உருகிடுவாங்க. அப்படியே இதான் மாய்மால அன்பு, மாய்மாலமான அன்பு, வேஷம் போடுகிற அன்பு. ஆகவேதான் பவுல் சொன்னாரே, நீங்கள் வேஷம் போடுகிறவர்களாய் காணப்படாதிருங்கள், தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து தேவனுக்கு முன்பதாக மறுரூபமாகுங்கள். இதான் நீங்க செய்யக்கூடிய புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லி மிக தெளிவோடு கூட சொல்றார். ஆக மெய்யான அன்பு எது? அன்பின் குணநலன்கள் எது? இந்த அன்பு நம்மிடத்துல இருந்தால் நிச்சயமாய் தேவன் மகிமையான காரியங்களை அவர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொன்னாலும் புரியாதது, சொல்லாமல் சொல்லவும் தெரியாதது, இல்லாததும் பொல்லாததும் அல்ல, எல்லோருக்கும் தேவை இது. எது தெரியுமா? அன்பு சொன்னாலும் புரியாதது, சொல்லாமல் சொல்லவும் முடியாதது, இல்லாததும் பொல்லாததும் அல்ல, எல்லோருக்கும் தேவை இது. அன்பு சொன்னாலும் புரியாதது. ஆமாங்க, பைபிள்ல ஒரு வசனம் தெரியுமா? God loves you அப்படின்னு சொல்லி இல்லையா? God loves you, Jesus came to show you. பிதாவாகிய தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில நமக்கு காண்பித்தார். ஆகவேதான் இயேசு சிலுவையில் இருக்கும்போது ஒரு வாலிபன் பார்த்து கேட்டான், ஆண்டவரே எது வரைக்கும் நீங்க என்ன அன்பு செய்தீங்க? ஆண்டவரே எது வரைக்கும் நீங்க அன்பு செய்றீங்க அப்படின்னு அந்த சிலுவை போற காட்சியை அவனுக்கு வெளிப்படுத்தி கடைசி சொட்டு ரத்தம் சிந்துகிறதை அவனுக்கு காண்பித்து, மகனே, மகளே, வாலிபனே, இந்த கடைசி சொட்டு ரத்தம் சிந்துகிற வரைக்கும் நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொன்னான். ஆமன்பானவர்களே, அவன் உள்ளம் உடைந்து போனது. அன்றிலிருந்து ஆண்டவரை முழுமையாய் நேசித்து அவன் அன்பு செய்தார். இந்த 4வது வசனமும் 5வது வசனத்தை நம்ம 5வது வசனமா 4வது வசனம் நல்ல கவனிங்க. இங்கேதான் நம்முடைய அதாவது உண்மையான குணநலன்கள் வருகிறது. கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம உண்மையான குணநலன்களை நாம கண்டுபிடிக்கிறதாங்க இங்கதான். படிங்க, ஒன்னா படிக்கலாம். இங்க பாருங்க, நல்ல 9 காரியங்கள் இருக்கிறது. அன்பு நீடிய சாந்தத்தை கொண்டு வருங்க. என்ன நடந்தாலும் கூட கொஞ்ச நேரத்துல கோபப்படுவாங்க, உண்மைதான். இல்ல, ஆண்டவர் சொன்னாரு, கோபமே வந்தாலும் சொல்லுங்க, கோபமே வந்தாலும் பாவம் செய்யாத. அப்போ அந்த நீடிய அன்பு உனக்கு இருந்தா அந்த கோபத்தை நீ அப்படியே தஞ்சிக்கும். அவ்வளவுதான். அன்பு என்ன கொண்டு வருமா? நீடிய சாந்தத்தை. நீ பேசுப்பா, நீ திட்டுப்பா, நீ பரவாயில்ல, நீ என்ன வேணா பேசு. அவன் வாய் நிறைய திட்டி, ஏன்னா
கடைசியில அவன் வீட்டுல போனோன்னா அவன் நிம்மதியா அவனால தூங்கவே முடியாது. நீ என்ன வேணா சொல்லு, நீ நீடிய சாந்தத்தோடு கூட இரு, அவனால நிம்மதியா தூங்கவே முடியாது. நடு ராத்திரியில அவனை ஆண்டவர் பார்த்து சொல்வார், நீ முழுமையா இவனை ஒப்பு கொடுத்து ஜெபம் சொல்லு அப்படின்னு சொல்லி. அன்பு நீடிய சாந்தமும் தயவுள்ளதுங்க. தயவுள்ள ஒரு அன்பு, இரக்க குணம் உள்ள ஒரு அன்பு. தயவு என்ன செய்தாலும் அந்த தயவு, அதாவது நம்ம படிக்கும்போது கூட ஜெபம் பண்ணும்போது சொல்றோம்ல, கர்த்தாவே உம்முடைய கண்கள்ல கிருபையும் மனுஷர் கண்கள்ல தயவு கிடைக்கட்டும், மேனேஜர் கண்கள்ல தயவு கிடைக்கட்டும், எஜமான் கண்கள்ல தயவு கிடைக்கட்டும், ஓனர் கண்கள்ல ஆண்டவரே தயவு கிடைக்கட்டும், எஜமாட்டியின் கண்கள்ல தயவு கிடைக்கட்டும், பெரியவங்க கண்கள்ல தயவு கிடைக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்றது தெரியுமா? நீங்க சொல்றது பாருங்க, நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்பு உன் குணம். தயவுள்ள அந்த குணத்தை கொண்டு வருவாருங்க ஆண்டவர். அப்புறம் அன்புக்கு பொறாமை இல்லை. ஆமாங்க, என்னதான் பண்ணாலும் பரவாயில்லைங்க, பரவாயில்ல, அவங்க நல்லதா இருக்கட்டும் விடுங்க, நல்லதுதானே செய்யறாங்க, யார் மேலயும் என்ன பண்ண மாட்டாங்க, பொறாம கொள்ள மாட்டாங்க, யார் மேலயும் எரிச்சல் அடைய மாட்டாங்க. என்னை விட நல்ல காரியம் செய்யறாங்க, நான் நேத்து இருந்துச்சு நான் செய்தேன், இன்னைக்கு அவங்க செய்யறாங்க, நேத்து நான் தலைவனா இருந்தேன், இன்னைக்கு அவங்க தலைவரா இருக்கிறாங்க, செய்து விடுங்க. பொறாமை பண்ணக்கூடாது. அன்புக்கு என்ன இல்லை? பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது வேங்க. நான் இப்படியா இருந்தேன், நான் அப்படியா இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒருபோதும் தன்னை குறிச்சு புகழாவே புகழாது. அல்லேலூயா. ஒரு முறை வாத்தியார் ஒரு பையனை பார்த்து கேட்டாராம், எப்பவும் லேட்டா தான் வருவானா. அவனுடைய ஸ்டூடெண்ட்ல இந்த மாதிரி டீச்சர் சிரிக்கிறாங்க, அந்த பையன் வந்து லேட்டா வருவானா. அப்போ சார் பார்த்து கேட்டாராம், ஏன்னா நீ எப்போ பாரு லேட்டா வர, ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் பண்ற, நான் நீ அச்சா கூட திருந்த மாட்டேங்கிறா, ஏன்டா அப்படி லேட்டா வர? என்னம்மா, ஹலோ கேக்குதா, எப்படி சொல்லுது, என்ன சொல்றாரு, ஏன்டா லேட்டா வர்ற? அதுக்கு அவன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டான், ஏன்னா என்ன சொன்னான் தெரியுமா, புகழ் எப்போ லேட்டா தான் வரும். ஏன்? அவன் பேர் புகழ். அன்பு தன்னை என்ன பண்ணாது, புகழ்ந்து கொள்ளாது, மேன்மை பாராட்டி கொள்ளாது. அவன் சொன்னது உண்மைதான், அவர் ஏத்துக்கினாரே இல்லையே தெரியல, புகழ் எப்பதான் லேட்டாவும் தான் வராங்க ஐயா அப்படின்னு சொன்னான். புகழ், அதாவது அன்பு தன்னை ஒருபோதும் புகழ்ந்து காட்டாது, உயர்த்தி காட்டாது. அப்புறம் ஆமாங்க, இருமனம் உள்ளதா இருக்காது. ஒரே மனம் தான் இருக்கும், ஒரே வார்த்தையை தான் சொல்லும், உண்மையா இருக்கும். இருமாப்பா இராது, பொறாமை கொள்ளுகிறதா இருக்காது, அவங்க மேல இவங்க மேல எரிஞ்சு விழுறதுல இருக்காது, ஒருபோதும் இருக்காது. அப்புறம் பத்தியா, நீங்க அயோக்கியமான வேலைகளை எவ்வளவு பேர் செய்யறாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துன்னு தான் இருக்கிறோம். ஒரு நாள்ல நம்ம கூட அப்படிதான் இருந்தோம். என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைய தினத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம், மனம் மாறிட்டோம். நம்ம அன்பு அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடவே நாடாது, வீணான பெருமைக்கு ஒருபோதும் இடம் கொடுக்கவே கொடுக்காது. பெருமை எப்ப வரும், என்னை எப்ப தேவன் உயர்த்துவார். அல்லேலூயா. 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் சொல்லுகிறது, 6-7 வசனம் சொல்லுகிறது, தேவன் உன்னை உயர்த்துகிற அந்த நாள் வரைக்கும் அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கிரு, ஏற்ற காலத்தில் தேவன் உன்னை உயர்த்துவார். அவருடைய பலத்த கைக்குள்ள நீ அடங்கிரு, அவர் ஏற்ற காலத்தில் உன்னை என்னையும் உயர்த்திடுவார். அவர் தற்பொழிவை ஒருபோதும் அவது நாடவே நாடாது. இயேசு கிறிஸ்துவின் மெய்யான அன்பு, அன்பின் நல்ல குணநலன்கள் உள்ளவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். அப்புறம் அத்தியா சும்மா கத்துக்கலாம், கோபம் கொள்ளாது. சொல்லி சொல்லுவாங்க, என்னப்பா கோபம் மூக்கு மேலேயே இருக்குதா, என்ன சொன்னாலும் புஷ்கு புஷ்குன்னு கோபம் வருது. எப்படி புஷ்கு புஷ்குன்னு கோபம் வருது? அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, நொண்டிக்கால் குதிரைக்கு என்னது அது இது சொல்லிச்சே, இவங்க எப்படி சொல்லிட்டாங்க, அவங்க எப்படி சொல்லிட்டாங்க, என்னமோ சொல்லிட்டாங்க, இதான் சர்க்குனாக்கா சாக்கு. அட தெரியாத பொம்பளைக்கு
எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய. ஆட தெரியாத பொம்பளைக்கு மேடையே சரியில்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க பாட தெரியாதவங்களுக்கு மைக்கே சரியில்லைங்க, விட்டு விட்டு வருதுங்க. எதை காமி நல்லதானுங்க இருக்குது. ஆக பிரியமானங்களே, இந்த இடத்துல என்ன சொல்லுது, அந்த வார்த்தை என்ன சொல்லுது, சும்மா இருக்கிறதுக்கெல்லாம் கோபம் கொள்ளக்கூடாது. நான் சொல்லுங்க, இங்க பைபிள் சொல்லுகிறது, அன்பின் நல்ல குணநலங்கள் உள்ளவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, புஷ்குன்னு கோபம் கொள்ள மாட்டாங்க, சினமடையாது, அதான் சினமடைய மாட்டாங்க. அப்புறம் ஆமா, எந்த ஒரு காரியத்திற்கும் மெய்யான அன்பு உள்ளவங்க தீங்கு நினைக்கவே மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில என்ன செய்வாங்களாம் தெரியுமா? அடுத்த 2 வசனம் படிங்க. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல். பத்தியா, அன்பு உள்ளவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அநியாயத்துல சந்தோஷப்பட மாட்டாங்க. பத்தியா எப்படி நன்றி, பத்தியா நான் பண்ணிருந்தா, பத்தியா எப்படி எகிரிந்தா, பத்தியா அவன் அநியாயம் தான், அக்கிரமம் தான், துரோகம் தான். ஆனா அந்த அநியாயத்துல நீ என்ன பண்ணக்கூடாது, என்ன சொல்லுவாங்க தெரியுமா, எண்ணத்திலேயே போய் குளிர் காயிருக்கு, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அநியாயத்திலே சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே நிலைத்திருந்து சந்தோஷப்படு. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் அன்பில நல்ல குணநலன்கள். அல்லேலூயா. அப்புறம் இந்த அன்பு பாருங்க, 4 விதத்துல தங்கள் குடும்பத்தை காத்துக் கொள்கிறது. 4 விதத்துல ஒவ்வொரு பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் 4 விதத்துல காத்துக் கொள்வாங்க. என்னன்னு சொல்றது, 4 விஷயம். சகலத்தையும் தாங்கும். சத்தியா, அவங்க விசுவாச வாழ்க்கையில கிறிஸ்துவின் அன்பு அவங்களுக்குள்ள இருந்தால் அந்த அன்பின் குணநலன்கள் சகலத்தையும் என்ன பண்ணுவாங்க, தாங்கிக் கொள்வாங்க. 4 செவிற்குள்ளவே வைக்குவாங்க, யார்கிட்டையும் சொல்லவே மாட்டாங்க. வீட்டு வண்டவாளம் தெருவுக்கு போகவே கூடாது. வீட்டுல இருக்கிறது வீட்டுல தான் இருக்கணும், வீட்டோட கூட முடிச்சுக்கணும். தெருவுக்கு போச்சுன்னா அது வேற மாதிரி ஆகணும். குடும்ப காரியங்களை விசுவாசம், அதாவது அந்த உண்மையான அன்பு சகலத்தை என்ன பண்ணுமா, தாங்கிக் கொள்ளுங்க. என்ன நடந்தாலும் சரி அப்படியே தாங்கிக் கொள்வாங்க. சகலத்தையும் விசுவாசிக்கும். ஆமென். சகல விதத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் அவர்கள் விசுவாசிப்பாங்க. ஏன்னா மெய்யான அன்பு அங்கிருந்து தான் வந்தது. மெய்யான அன்பு அவரிடத்துல தான் இருக்கிறது. நான் தான் உன்னை உண்மையாய் நேசிக்கிறவர், உண்மையாய் உனக்காக ஜீவனை கொடுத்தவர், உனக்காக எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறேன், உன்னை உண்மையாய் நேசிக்கிறேன் மகளே மகனே என்று சொல்லி அன்போடு கூட அழைக்கிறார். உன்னத பாட்டில் சொல்கிறது, என் நேசர் என்னை தேடி வந்திருக்கிறார். என்னை நேசிக்கிற ஆண்டவர் என்னை தேடி வந்திருக்கிறார். அவர் தேடி வரும்போது சொல்வார், என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எங்கே இருக்கிறாய்? அல்லேலூயா. அந்த ஆண்டவரை நேசரே என்று சொன்னார், என்னை நேசிக்கிறவரே, என்னை அன்பு செய்கிறவரே என்று சொன்னால் அந்த ஆண்டவர் சொல்கிறாரா, என் பிரியமே, என் ரூபவதியே என்று சொல்லி நம்மை அழைப்பாரா அன்பானவர்கள். ஆகவேதான் நீங்க சொல்லுகிறது, அன்பு சகலத்தையும் என்ன பண்ணுமா, விசுவாசிக்கும். என்ன நடந்தாலும் என் விசுவாசம் என் ஆண்டவர் தாங்க. என்னன்னா நடக்கட்டங்க, என்ன கஷ்டமான வரட்டங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி விடாரு. ஆமா, சகல விதத்திலும் ஆண்டவர் மேலதான் அவருடைய நம்பிக்கை, முழு நம்பிக்கை. அன்பு நம்ம எல்லார் மேலயும் இருக்கணும். நம்பிக்கையும் விசுவாசமும் யார் மேல இருக்கணும், ஆண்டவர் மேல் ஒருவர் மேலதான். என்ன நடந்தாலும் நான் அவரையே நம்புங்க. யோபு சொல்றார் இல்லையா, அவர் என்னை கொன்றாலும் நான் அவரையே நம்புவேன். என்ன வந்தாலும் சரி, என்ன போனாலும் சரி, நான் அவரையே நம்புவேன். இயேசுவே நம்புவேன் நான் எல்லா விதத்திலும், என் உயிரிலும் மேலாக நான் உன்னை நம்புவேன். ஆண்டவர் கடைசியா என்ன சொல்லுது, குடும்பத்துல என்ன நடந்தாலும் சரி, விசுவாசி, ஆலயத்துக்கு போகிறவங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறவங்க, மெய்யான அன்பின் குணநலன் உள்ளவர்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாங்க, சகிச்சு வாழ்வாங்க. இதனை சகித்து வாழ்வா என்று சொன்னால், மகளே நீ நீதிமானா இருப்பாய். யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பிறகு
அந்த சோதனையில அவன் உத்தமன் என்று விளங்கின பிறகு அவனுக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை தேவன் அவனுக்கு தருகிறார். சகலத்தையும் சகித்துக் கொள்ளுகிற ஒரு இருதயம், எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ளுகிற ஒரு இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஆமாங்க, அதான் ஆரம்பத்தில் சொன்னது. கோல்டு உருகும். அன்பின் அடையாளமாக கோல்டு போடுறாங்க தெரியுமா? அன்பு என்ன, கோல்டு என்ன பண்ணும்? உருகுங்க, ஒரு நாளும் கரையவே கரையாது. எவ்வளவுதான் சூடாக்கினாலும் முக்தியா இருக்கிறது கம்பளா மாறும், கம்பளா இருக்கிறது நெக்லஸா மாறும். என்ன வேணா மாத்தலாம், ஆனா ஒரு குறையும் வராது. அதுல ஏதாவது தேவையில்லாத காரியங்கள் தான் வேஸ்ட் பீஸா எடுப்பாங்க, இல்லைன்னா புதுசா பண்ணா பழிச்சா அப்படின்னே இருக்கும். அது போலதான் கிறிஸ்துவின் அன்பு கூட, உண்மையான மனுஷனுடைய அன்பு கூட. அன்பின் குணநலன்கள் இப்படித்தான். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போ, அந்நிய பாஷைகளினாலும் ஒழிந்து போ, அறிவானாலும் ஒழிந்து போ. நிறைவான தேவன் வரும்போது குறைகள் எல்லாம் ஒழிந்து போகும். 13வது வசனம் படிச்சுங்க சீக்கிரம். லாஸ்ட் பின்னாடி இருக்க பாருங்க. இப்பொழுதும் விசுவாசம், நல்ல கவனிங்க, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, மூன்றும் நிலைத்திருக்கிறது கடைசி நாள் வரைக்கும். இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் தேவன் ஒருவர் உண்டு என்ற நம்பிக்கையும், தேவன் என் வாழ்க்கையில அற்புதம் செய்வார், என்னை விடுதலையாக்குவார், என்னை பரலோகத்துக்கு கொண்டு போவார் என்ற விசுவாசமும், கிறிஸ்துவின் அன்பு கடைசி நாள் வரைக்கும் மற்றவர்களை நேசிக்கும்படியான அந்த அன்பின் இருதயம் கடைசி நாள் வரைக்கும் மூன்றும் நிலைத்திருக்கும். இவைகளில் இயேசு கிறிஸ்து காண்பித்த அந்த அன்பே பெரியதா இருக்கும். அல்லேலூயா. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது சீக்கிரம்? Meanwhile these three remains, faith, hope and love, and the greatest of these is love. Amen. ஆமென். கடைசில அந்த லவ்க்கு என்ன பேர் சொல்றாரு? கிரேட் இல்லங்க, இங்கிலீஷ்ல கிரேட்டா இருக்குமா, கிரேட்டா இருக்குமா, விசேஷமானதா இருக்குமா, மேலானதா இருக்குமா. இந்த அன்பை தாங்க இன்றைக்கு விசுவாசிகள் மத்தியத்தில் எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். கிறிஸ்தவங்க மத்தியத்திலே அவர் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனால்தான் நிறைய போதகர்கள் சொல்லுவாங்க, கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்தாலே போதும், இந்த உலகமே இயேசு கிறிஸ்துவின் பக்கமாய் திரும்பி விடும். இல்லையா? ஆமன் பண்ணுவோம். சோமல்லாமா எல்லாருமா ஆண்டுடைய கரங்களில் நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த விசேஷமாக இந்த பைபிள்ல மிக தெளிவோடு கூட ஒரு வசனம் ஒன்று இருக்கிறது. அதாவது எரேமியா 31ஆம் அதிகாரத்துல மிக அருமையான ஒரு வசனம். 30ஆம் அதிகாரத்துல 31வது வசனம். அவருடைய நேசம், அவருடைய சிநேகம் என்றைக்கும் மாறாது. அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன், என்னுடைய இரக்கத்தினால் உன்னை நான் அணைத்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் ஒரு அருமையான ஒரு வசனம் ஒன்று இருக்கிறது. அதாவது இடது கையினாலே நம்மை தாங்கி வலது கையினாலே நம்மை தடவி கொடுக்கிறார் ஆண்டவர். அவ்வளவு அன்புள்ள தேவனுங்க. இன்றைக்கும் தாய் தகப்பனை நேசிக்கிறவர்கள், கணவன் மனைவியை நேசிக்கிறவர்கள், சொந்த பந்தங்களை நேசிக்கிறவர்கள், சகோதர சகோதரிகளை நேசிக்கிறவர்கள், அன்புள்ளவர்களாய் நாம் வாழும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தயவுசெய்து நீங்க வீட்டுல ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற உங்க சொந்த பந்தங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க. 1 கொரிந்தியர் அதுல 13ஆம் அதிகாரத்துல 13 வசனங்கள் இருக்கு. அதை போய் படிச்சு பாருங்க. இதன்படி நம்ம வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாய் இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் இந்த அன்பிலே நாம் நிலைத்திருப்போம். ஜெபம் பண்ணுவோம். எல்லாருமே கண்களை மூடுவோம். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய முகத்தையே நாம நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நான் உன்னை நேசிக்கிறது போல, நான் உன்னை அன்பு செய்கிறது போல பிதாவும் என்னில் அன்பா இருக்கிறார். பிதாவை நான் நேசிக்கிறேன், பிதா என்னை நேசிக்கிறார். நான் உன்னை நேசிக்கிறது போல நீயும் என்னையும் என் பிதாவையும் நேசிப்பீர்கள் என்று சொன்னார். நாம் மூவரும் ஒன்றாய் இருப்போம் என்று சொல்லி ஆண்டவரே
ஓ பிதாவின் அன்பிலே நிலைத்திருங்கள், இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்படி நிலைத்திருந்தால் நாங்கள் உமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவோம் என்று சொன்னீர் ஆண்டவரே. அந்த மெய்யான ஆண்டவரே அன்பிலே ஆண்டவரே நீடிய சாந்தத்தோடு கூட, தயவோடு கூட ஆண்டவரே, பொறுமையோடு கூட ஆண்டவரே, தாழ்மையோடு கூட ஆண்டவரே, சினமையடையாமல் ஆண்டவரே, தற்பொழிவை நாடாமல் ஆண்டவரே, வீணான ஆண்டவரே பெருமையாக நாங்கள் பேசிவிடாதபடிக்கு தாழ்மையோடு கூட ஆண்டவரே, அநியாயத்திலே அல்ல சத்தியத்திலே நாங்கள் ஆண்டவரே மகிழ்ந்து சந்தோஷமா இருக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. உமது அன்பின் நிமித்தம் சகலத்தையும் தாங்கும்படியாய், சகலத்தையும் விசுவாசிக்கும்படியாய், சகலத்தையும் நம்பும்படியாய், சகலத்தையும் சகிக்கிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தந்து கிறிஸ்துவின் அன்பில எங்களை நடத்துகிறமைக்காக உமக்கு கொடாகொடி நன்றி. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில இந்த வசனங்கள் புதிதாய் அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அந்த 13 வசனங்களை ஒவ்வொரு குடும்பங்களும் தியானிக்கும்படியாய் ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் தியானிக்கும்படியாக, ஒவ்வொரு கணவன் மனைவி தியானிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறமைக்காக கோடி கோடி நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு இல்ல ஆண்டவரே, இன்றைக்கு இருக்கிறவர்கள் நாளைக்கு இருக்கிறார்களோ இல்லையோ தெரியாத ஆண்டவரே, ஆனால் அன்பு ஒன்றுதான் நிலைத்திருக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, அதிலே அன்பே மேலானது என்று சொன்னீர் ஆண்டவரே. அந்த அன்பின் நிமித்தம் ஒருவரை நேசிக்கிறவர்களாய், மதிக்கிறவர்களாய், ஏற்றுக்கொள்கிறவர்களாய், நம்புகிறவர்களாய், விசுவாசிக்கிறவர்களாய் ஆண்டவரே, எல்லா விதத்திலும் ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம், அன்பின் நிமித்தம் மன்னித்து மறக்கிறவர்களாய் எங்களை மாற்றலாம் ஆண்டவரே. நிறைய பேர் மன்னிக்கிறாங்க ஆண்டவரே, ஆனால் அதை அவங்க மறக்கிறதே இல்லை. மன்னித்து மறக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களுக்கு தீமை செய்தவர்களை ஆண்டவரே நாங்கள் மனமாற மன்னித்து மறக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பாவங்களையும் எங்கள் குற்றங்களையும் குறைகளையும் எங்களையும் ஆண்டவரே நீர் மன்னித்து ஏற்றுக்கொள்கிறதற்காக கோடி கோடி நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்திலே திருமண நாள் கொண்டாடுகிற, பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அன்பு கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் பல ஆண்டுகளை ஆண்டவரே அவர்களுக்கு தந்து இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருக்க, ஒருவரை ஒருவர் நேசிக்க, அன்பு செய்ய, எல்லா விதத்திலும் விட்டு கொடுத்து வாழ கர்த்தர் கிருபை செய்கிறமைக்காக கோடி கோடி நன்றி. துதி, கன, மகிமை, புகழ் அனைத்தையும் உமக்கே நாங்கள் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களாய் இயேசுவின் நாமத்தில அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றைக்கு மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாய் இருக்க, பின்னும் காத்து நடத்த நமக்கு வேணும். அவர் நம்மை அனுதினம் ஆசீர்வதித்து வழிநடத்த என்றைக்கும் சதா காலமும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு அருமையான ஒரு பழைய பாடலை நாம் எல்லாருமே சேர்ந்து நம்ம பாடுவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல், சேர்ந்து நம்ம இந்த அன்பின் நிமித்தம் இருக்கிற அந்த பாடலை பாடுவோம். Thank you Lord. Thank you Jesus. இந்த நாளிலே கேட்ட செய்திக்காக நாம நன்றி சொல்லலாமா? என்ன இயேசுவின் அன்பின் குணநலன்களை பத்தி நம்ம பார்த்தோம். அதுல என்னென்ன காரியங்கள் தேவையில்லை என்றதும் பார்த்தோம். இனி வருகிற நாட்களிலே அன்புக்காக, அன்பே மற்றவங்களுக்கு காமிக்கிறவர்களாக எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள நிறைவாக்கும். கடைசியாக சொல்கிறது, நமக்கு விசுவாசம் வேணும், நம்பிக்கை வேணும், அன்பு வேணும். ஆனா இதில் இயேசுவின் அன்பே பெரியது. ஹல்லேலூயா. அந்த இயேசுவின் அன்போடு கூட இணைந்திருப்போம். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும் அந்த அன்புதான். அந்த அன்பை கொண்டவர்களாய் நாம இருக்கலாம். தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசு சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி.
மண்ணிலே மனிதனாக புதித்தது எல்லாருமாய் மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக புதித்தது அன்பு 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 தேவ அன்பு 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 தேவ அன்பு 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 மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. புதித்தது மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக புதித்தது அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பாயிராது அயோக்கியத்தை செய்யாது இருமாப்பாயிராது அயோக்கியத்தை செய்யாது கற்பொழிவை நாடாது கோபம் கொள்ளாது அன்பு தீண்டு நினையாது அன்பு 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 தேவ அன்பு 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 தேவ அன்பு 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 மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. பூரித்தது ஐக்கியம் அன்பு சகலத்தையும் தாங்கும் ஆமென். சகலத்தையும் சகிக்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் ஆமென். Yes. அன்பு சகலம் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும். அன்பு சகலம் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் அன்புக்கு ஆழவில்லை அன்புக்கு உயரவில்லை அன்புக்கு ஆழவில்லை அன்புக்கு உயரவில்லை அன்புக்கு ஈடு இல்லை, இணையே இல்லையே. அன்புக்கிடையே இல்லையே அன்பு 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 தேவ அன்பு 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 தேவ அன்பு 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 மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது எல்லாருமாய் மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது அன்பு 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 தேவ அன்பு 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 எஸ் அல்லேலூயா எத்தனை அன்பு எத்தனை அன்பு எத்தனை அன்பு எல்லாவற்றுக்கும் இயேசு என்ற ஒரு அன்பு நம்ம கிட்ட இருந்தால் போதுமா இந்த உலகத்தை ஜெயிக்கலாம் ஆக வருகத்தை நம்ம ஒவ்வொருவரும் அந்த நிறைவாக இந்த ஜூன் மாதம் முழுவதும் கைப்பிடித்து உங்களை நடத்துவார் God bless you all. Be safe. Our Lord Jesus Christ is